மீடியஸ் நான் பிரச்சனையா இப்போ பாகிஸ்தானோட தென்கிழக்கு பகுதி மற்றும் இந்தியாவோட மேற்கு பகுதியான சிந்து மாகாணம் சிந்து தேசம்ன்ற தனி நாடு கோரி இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது இந்த டிசம்பர் முதல் ஞாயிறு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்க தற்போதைய சிந்து மாகாணம் பண்டைய இந்தியாவின் அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரு முக்கியமான மையம். அங்கதான் கராச்சியும் இருக்கு. அங்க தங்களோட பண்டைய கலாச்சாரத்தை கொண்டாடுற விதமா வருடந்தோறும் கலாச்சார தினம் கொண்டாடுவாங்க. இந்த கொண்டாட்டத்துல கலவரம் ஏற்பட்டிருக்கு. அங்க ஜெய் சிந்த் முத்தாகிதா மகாஸ் JSMMன்ற மக்கள் அமைப்பு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைங்க, இந்த மக்கள் அமைப்பு சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ஒழிகன்னு தனிநாடு கோரி பேரணி நடத்தியிருக்காங்க. இதை போலீஸ் தடியடி தண்ணீர் புகை வீசி அடக்கிட்டு கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் பல பகுதியாக உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சிந்து தேசம் இந்தியாவோட குஜராத் மற்றும் ராஜஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. மொத்த ஏரியா 1,40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். 5.5 கோடி மக்கள் கொண்ட இந்த சிந்து மாகாணம் பாகிஸ்தானோட 3வது பெரிய மாகாணம். இதில் இருக்கக்கூடிய 30 மாவட்டங்களில் 91.3% இஸ்லாமியர்கள், 6.5% இந்துக்கள். சிந்து நதி பாயக்கூடிய இந்த வளமான பகுதியில் தான் கராச்சி துறைமுகமும் அமைஞ்சிருக்கு. இந்த சிந்து மாகாண தனிநாடு போராட்டம் 1967லேயே ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக 1971ல் பங்களாதேஷ் பாகிஸ்தான்கிட்ட தனிநாடாக பிரிஞ்சப்பவே இவங்களும் தனிநாடு கோரி போராடினாங்க. பட் அப்போ இருந்த ராணுவ அரசு இவங்க கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. லாஸ்டா 2023-2024 நடந்த கலாச்சார தின கொண்டாட்டத்திலையும் இந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் JSMM அமைப்போட முக்கியமான தலைவர் ஷாஃபி பர்பத் ஐக்கிய நாடுகள் அவைக்கிட்டையும் இந்திய பிரதமர் மோடி கிட்டையும் இவங்களோட தனிநாடு கோரிக்கைகளை தலையிட்டு நிறைவேற்ற வலியுறுத்தினதுனால இந்த வருஷம் ஆரம்பத்தில் அவரை நாடு கடத்திட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ போராட்டம் வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனால பாகிஸ்தான் அவங்களோட அரசியல் அமைப்புல மாற்றம் கொண்டு வரப்போறதா சொல்றாங்க. அதாவது ஆல்ரெடி பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷனை 27 முறை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில 28வது முறையா மாற்றம் பண்ண போறதாகவும் அதுல இந்த சிந்து மாகாணத்தை பல மாகாணங்களா பிரிக்க போறதாகவும் சொல்றாங்க. மேலும் பாகிஸ்தானோட 70% பொலிட்டிக்கல் பவர் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவங்க கிட்ட தான் இருக்குன்றதுனால அதிக கனிம வளங்களும் முக்கிய துறைமுகங்களும் அமைந்துள்ள பலுச்சிஸ்தான் எங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளுமே இல்லைன்னு ஆல்ரெடி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரைஸ் பவுல் நெற்களஞ்சியம்னு சொல்லப்பட்ட இந்த வளமான பகுதியும் பல முறை கடல் நீர் உள்ள புகுந்து இப்போ அதிக உப்புத்தன்மை கொண்டதா இருக்கு. ஸோ இவங்களும் இந்த சிந்து மாகாணத்தை கண்டுக்கிறதே இல்லைன்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த JSMM அமைப்போட சிந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி நிறைய பேரும் சேர்ந்து போராடுறாங்க. ஸோ இந்தியாவின் அண்டை நாடு மற்றும் நம்ம ஆல்ரெடி போர் தொடுத்த எதிரி நாடுன்னு சொல்லப்படுற பாகிஸ்தானில் நடக்கிற இந்த கலவரத்தினால எதிர்காலத்தில் பாகிஸ்தான் பல பகுதியில் உடைய வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம நம்ம அண்டை நாடும் அமைதியான நாடா வன்முறைகள் இல்லாமல் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். இணைந்திருங்கள். நான் உங்க பிரச்சனையா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.